பனை மரத்தை நம்பி நம்ம உசர போயிடலாம். தென்னை மரம் நிக்கல, தென்னை மரம் அதை நம்பி மட்டும் மட்டையை பிடிச்சி போயிடக்கூடாது. பனை மரத்துக்கு பனை மரம் தான் தாவுங்க. 77 என்ன பண்ணிடுறோம், நாகாட்சிக்கு நேர கிழக்கு பெரிய தோப்புன்னு ஒரு தோப்பு, அதுல போய் ஓலை இழிக்க போனோம். அப்ப 3 நாள் ஓலை நான் வெட்டிட்டேன். 3 நாள் ஓலை வெட்டி முடிஞ்ச உடனே 4வது நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த நேரம் அங்க வந்து பனையை வந்து எரிச்சு வச்சிருப்பா, மட்டை இருக்க மாட்டா, அப்படியே எரிச்சு தான் வச்சிருப்பா. அது ரொம்ப சிராம்பு அதிகம். அந்த மரத்துல ஏறி என்ன பண்ணிட்டேன், ஓலையை வெட்டிட்டு இறங்கும் போது இப்படி ஒரு வளசலான பனை, இப்படி வளைவான பனை, இப்படி வளைஞ்சு இப்படி நிமிர்ந்திருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு அப்படி இறங்கும் போது என்ன பண்ணிடுறேன், அப்படியே கொண்டு போய் இப்படி நெஞ்ச ஓங்கி கொடுத்தேன். நெஞ்சு போய் அடிச்சிருச்சு பனையில. அது இறங்கி வந்து எப்படி படுத்தனே எனக்கே தெரியல, யாரும் கவனிக்கல சரியா. கடைசியா அப்புறம் எல்லாருமா ஓடி அந்த தண்ணியை ஊத்தி அதோட ஒரு மாதிரியா பார்த்தா அந்த இடத்துல படுத்திருக்க மாதிரி தெரியும். அப்படி ஒரு சம்பவம் எனக்கு 77 நடந்திருக்கு. பார்வையை வந்து எனக்கு சின்ன வயசுல பிறவியில பார்வை கிடையாது. யாருமே வெட்ட முடியாத பனையெல்லாம் ஏற்றி விட்டு வெட்ட சொல்லிடுவாங்க. அதில் எதோ இருக்கும், பாம்பு இருக்கு, எல்லாமே இருக்கதான் செய்யும். ஒரு ஆள் வெட்டிட்டு வந்துருவாங்க. நான் நேரடியாக போய் பார்க்கல, எனக்கே பயமா இருக்கும். அப்படி இருந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன், எனக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது, இவர் தீர்க்காயசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான். பார்க்க தெரியாட்டாலும் உலகத்துல உள்ள நியூஸ் அப்படியே எனக்கு தெரியும். ஆமா, எங்களுக்கு ஞாபக சக்தி வந்து கூட கூட. இப்போ உலக நாட்டுல வந்து ஒவ்வொருடைய மேட்டரும் ஒவ்வொரு இது தெரியும் எனக்கு. சொல்லுங்க. உலக நாட்டுல ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்காங்க, லண்டன்ல ஒரு முக்கியமான இது வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, உலகத்திலே பெரிய கடிகாரம் லண்டன்ல தான் இருக்கு. அதோடைய இடம் வந்து 14 டன்னா. அதோடைய முள்ளு எவ்வளவு தெரியுமா, அதுலயே 4 டன்னா முள்ளு. அந்த மாதிரி ஒவ்வொரு அதிசயங்களா தெரியும். அந்த மாதிரி எடுக்கலாமா? எடுக்க மேல நீங்க பாட்டு ஏறி சரசரன்னு செய்ய போறீங்களா, அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். ஆமா, இதை விட மேல உயிரினா ஒவ்வொரு கொத்துத்தான் 2வது வெட்டி விழுகாது. ஆமா, அருவாளை இப்படி கையை வச்சு இது பண்ணிடுறாங்க. இப்ப சாதாரணமா நீங்க வெட்டி ஆஸ்பத்திரி போனீங்கன்னா 2000 ரூபாய் வேணும். பிளேடு மாதிரி இருக்கும். ஆமா, பிளேடு மாதிரி தான், சும்மா சீவுங்க ஓலைய. என்னது இது? ஆமா, அந்த மாதிரி தான். அப்படியே வச்சா இறங்கிறேன். ஆமா, ஷூட்டிங்ல அருவா மாதிரி கிடையாது, பிளேடோட ஷார்ப்பா இருக்கும் போலயே. ஆமா, இவ்வளவு ஷார்ப்பா இருக்கிற அருவாவா நீங்க இடுப்புல சுருட்டி போறீங்களே. ஆமா, அது நீங்க எதுவும் தப்பு தவிர ஏதாச்சும் கிழிச்சிடாதா? அதெல்லாம் கிழிக்காது. நம்ம இப்ப பணமான ஏற போறோம்னா என்னென்ன எடுத்துட்டு போகணும்? இந்த அருவா ஒண்ணு, இந்த கயிறு ஒண்ணு, கால் கட்டுக்கு. ஆமா, இந்த இப்படி போட்டுக்கிறோம், இப்படி போட்டுக்கிறது ஒண்ணு, அந்த அருவா ஒண்ணு. சில மரம்லாம் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற மரம்லாம் வந்து இந்த மரம் வந்து பேய் மரப்பா, அந்த மரம் எல்லாம் பிசாசு மரப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சாசுல எங்களை ஒண்ணும் பண்ணாது. நிறைய இடங்கள்ல சாமி மரம்னு சொல்லுவாங்க. சாமி மரத்துக்கு மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். மத்த மரம், அதாவது எந்தெந்த இடத்துல பண்ணுவோம் நாங்க அதுக்கு உச்சரிப்பு பண்ணிடுவோம். அங்க போனா நாங்க முக்கியம் பெரிய பெரிய தோப்பெல்லாம் வந்து குத்தகைக்கு எடுத்தா அப்படின்னு சொன்னா தேங்காய் விட போனோம். நம்ம தான் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகின உடனே நம்ம தான் முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளை எப்படியாவது நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்தந்த வாய்ப்புகள்லாம் அந்த பிள்ளையும் கொண்டு போய் இந்த காலேஜில் சேர்த்து கிடைக்கிறத கொண்டு போய் இது வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். 2 பேரையும் படிக்க வச்சுட்டேன். ஆமா, ஒரு மாதிரியா படிக்க வச்சுட்டேன். ஓலை வெட்டுறதை பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறவே இருந்தேன். நம்மளை வச்சு காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற நோக்கத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓலை வெட்ட போவாங்க, நான் பயந்து தான் இருப்பேன். எத்தனையோ ட்ரிப்பு ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு வந்துருக்கா, கருக்கு வெட்டி இப்படியே சோர்னு ஓடும் கொண்டுகிட்டு வருவா காலை. இப்படி வடிச்சுக்கிட்டு வரீங்களே, அங்கெல்லாம் பனையிலேருந்து விழுந்துட்டாளே, நீ எப்படி தைரியமா இருக்க? அதெல்லாம் எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு எந்த பயமும் இல்லை. நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயமா தான் இருக்கு, பனையிலேருந்து சொல்லும் போதெல்லாம்.